வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகை சரிதாவுக்கு 15 வயதில் திருமணம், இவரா மாப்பிள்ளை, நடிப்பு ராட்சசியால் அந்த 2 ஹீரோவுக்கும் பொறாமை, இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பூர்வீகம் தெலுங்காக இருந்தாலும் தமிழை சுத்தமாக பேசக்கூடியவங்க தான் நடிகை சரிதா. விஜயசாந்தி, ராதா, அம்பிகா, நதிகா என எல்லோருக்குமே சரிதா தான் டப்பிங் தந்தாங்க. அதுலேயும் லேடி சூப்பர் ஸ்டார் என்று விஜயசாந்தி கொண்டாடப்பட்டதற்கு சரிதாவின் குரலுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கு உள்ளது. நெகிழ்ந்து சொல்லியிருக்காங்க மூத்த பத்திரிகையாளர் செய்யார் பாலு அவர்கள். பிரபல யூடியூப் சேனலுக்கு சமீபத்தில் பேட்டி தந்துள்ள செய்யார் பாலு நடிகை சரிதாவின் நடிப்பு திறமை பற்றி கூறியிருந்தாங்க. அந்த பேட்டியில் சொல்லும்போது, சிவப்பாகவும் நல்ல உயரத்துடன் மட்டுமே கதாநாயகர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு 80களில் இருந்து வந்தது. இதனை முதல்ல உடைத்தது ரஜினி தான். அதே வரிசையில் சரிதா உள்ளே இறங்கி நடிப்பில் அதகலம் செய்தாங்க. நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி மாபெரும் நடிகையாக சரிதா இருந்தாங்க. 1960 குண்டூரில் சாதாரண கிராமத்தில் பிறந்த இவங்க ஒரிஜினல் பெயர் அபிலாஷா. 15 வயதில் பள்ளி படிப்பு படிக்கும்போதே மரோசோத்ரா படத்துக்காக வாய்ப்பு கிடைத்தது. பாலச்சந்திரர் படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்திருந்தாங்க. கருப்பாக குள்ளமாக பெரிய கண்களுடன் கதாநாயக வேண்டும் என்று பாலச்சந்திரன் அப்போது தேடிக்கொண்டிருந்தார். அப்போதுதான் ஒரு வீட்டின் கல்யாண ஆல்பத்தில் சரிதாவின் போட்டாவை பார்த்துருக்கிறாரு. இப்படித்தான் சரிதா சினிமாவுக்கு நடிக்க வந்தாங்க. இதற்கு பிறகு நிறைய வாய்ப்புகள் சரிதாவுக்கு வர ஆரம்பித்தது. ஆனால் 16 வயதின் போதே சரிதாவுக்கு ஒரு கல்யாணம் நடந்தது. வெங்கட சுப்பையா என்கிற தெலுங்கு நடிகரை திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனால் 6 மாத காலத்திலேயே மனக்கசப்பின் காரணமாக அந்த திருமணம் முடிவுக்கு வந்துவிட்டது. பாலச்சந்திரன் அடுத்தடுத்த படங்களில் நடித்தாங்க. நல்ல படங்களில் சரிதாவுக்கு தென்னிந்தியா முழுக்க ரசிகர்கள் உருவாகினாங்க. களிமண்ணாக இருந்த என்னை நடிகையாக மாற்றியது பாலச்சந்தர் சார் தான். அவர் என்னை திட்டி நடிப்பை கொண்டு வந்ததால் தான் என்னால் இப்படியெல்லாம் நடிக்க முடிந்தது என்று பலமுறை சரிதா சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் ஒரு முறை சொல்லும்போது, மௌன கீதங்கள் படத்தில் உசுரை கொடுத்து டயலாக் பேசியிருப்பேன், ஆனால் சரிதா வெறும் கண்களை காட்டி கண்ணீர் விட்டு நடித்து கிளாப் வாங்கிட்டு போயிட்டாங்க என்று பாராட்டியிருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹீரோக்களை சரிதாவுடன் பயந்துட்டாங்களாம். அதிலும் 2 ஹீரோக்கள் சரிதாவுடன் நடிக்கும்போது அவர் கேரக்டரை டம்மி செய்ய சொல்லி கேட்பாங்களாம். அதில் ஒரு ஹீரோவுடன் பிரச்சனை நடந்தது. ஒரு படத்தில் நடித்து முடித்து ரஃபோட்டு பார்க்கும்போது சரிதா அந்த ஹீரோவுடைய சூப்பராக நடித்தாங்களாம். அதை பார்த்து அந்த பிரபல நடிகர், கத்திரி போடுங்க, அந்த அம்மா சீனா எல்லாமே கட் பண்ணுங்க. ஆனால் அந்த பிரபலமான டைரக்டர் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லையாம். நீங்கள் வேணாமா விடுங்க, நான் வேறு ஹீரோவை வைத்து படம் எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டாராம். இப்போது பார்த்தீங்கன்னா பூர்வீகம் தெலுங்காக இருந்தாலும் தமிழை சுத்தமாக பேசக்கூடியது சரிதாவுக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.